வைரமுத்து போன்ற கவிஞர்கள், படைப்பாளிகள் கால ஓட்டத்தில் வந்து வந்து போவார்கள். தமிழ் நிலையாய் நிற்கும். எனவே இந்த விருது தமிழுக்கு கிடைத்திருக்கிறது என்று உலகத் தமிழ் பெருமக்கள் கொண்டாட வேண்டுமென்று கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விருதுகளையும் விட ஞானபீட விருதை அறிவுலகம் பெரிதாக மதிக்கிறது. எனக்கும் ஞானபீடத்தின் மீது ஒரு மயக்கம்தான் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த நாணமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. காரணம், ஞானபீடம் பெரிதினும் பெரியது. ஏன் பெரிதினும் பெரிதது என்றால், சாகித்ய அகாடமி விருதுக்கும் ஞானபீட விருதுக்கும் ஒரு பெரிய அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. இந்திய அட்டவணையில் 7வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற தேசிய மொழிகளுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி உண்டு. 7வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா மொழிகளுக்கும் ஞானபீடமும் உண்டு. இந்த இரண்டுக்கும் ஒரு வேறுபாட்டை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளுக்கும் தலா 1 என்று வழங்கப்படுவது சாகித்ய அகாடமி. தமிழுக்கு ஒரு விருது, தெலுங்குக்கு ஒரு விருது, வங்காளத்திற்கு ஒரு விருது, மராட்டிக்கு ஒரு விருது என்று, அசாமிக்கு ஒரு விருது என்று 22 தேசிய மொழிகளுக்கும் ஒவ்வொரு விருது வழங்கப்படும். ஆனால் இந்த 22 அட்டவணை மொழிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்கப்படுகிற ஒரே விருது ஞானபீட விருது. இதுதான் சாகித்ய அகாடமிக்கும் ஞானபீடத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் ஒரு மொழிக்கு அடிக்கடி விருது வராமல் ஒரு சுற்றி வருவதற்கு பல ஆண்டுகளாகின்றன. தமிழ் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை தொட்டிருக்கிறது. முதல் விருது 1975 அகிலன் பெற்றார். 2ஆம் விருது 2002 ஜெயகாந்தன் பெற்றார். 3ஆம் விருது 2025ஆம் ஆண்டுக்கான விருதை வைரமுத்து பெறுகிறான் என்று இன்று அறிவிப்பு வந்திருக்கிறது. 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு வாராது போல் வந்த மாமணி இந்த விருது. எனவே நீங்கள் கொண்டாடுங்கள். இந்த விருதை நான் பெரிதினும் பெரிதாக கருதுகிறேன். தமிழ் ஞானபீடம் பெற்றதை தெருக்கள் வெடிவெடித்து கொண்டாடுகின்றன என்று நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஞானபீடம் அரிதினும் அரிது என்பதைப் போல பெரிதினும் பெரிது. ஏனென்றால் இது பல படிகளை தாண்டி வர வேண்டியிருக்கிறது. பல கடப்பாடுகளை, பல ஒழுங்கு விதிகளை தாண்டி ஞானபீடம் வரவேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இந்தி 12 விருதுகளை பெற்றிருக்கிறது. கன்னடம் 8 விருதுகளை பெற்றிருக்கிறது. மலையாளம் 6 விருதுகளை பெற்றிருக்கிறது. வங்காளம் 6 ஞானபீட விருதுகளை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் 3 பெற்றிருக்கிறது. தமிழில்
படைப்பாளிகளுக்கு பஞ்சமில்லை. தமிழ் இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்ததில்லை. சொல்லப்போனால் இந்தியாவின் உலகத்தின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ் என்பதை இந்த உலகறியும். அறிவுலகம் அதை ஓங்கிச் சொல்லும். ஆனாலும் கூட தமிழ் குறைந்த அளவில்தான் இதுவரைக்கும் விருது பெற்றிருக்கிறது. இப்போது இந்த விருது பெறப்பட்டிருக்கிறது. என்னை வளர்த்த தமிழ் சமூகத்தை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த விருது எனக்கு மகிழ்ச்சிதான். நான் பிற்பகலுக்கு பிறகு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறேன். என்னை நானே வியந்து கொள்கிறேன், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். இந்த விருது என்பது எனக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற விருது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த விருதை கொண்டாடுவதற்கு என்னை பெற்ற தாயும் தந்தையும் உயிரோடு இல்லை. எங்கள் மகன் ஞானபீட விருது பெற்று வந்திருக்கிறான் என்று என்னை கொண்டாட காலில் விழுந்து வாழ்த்து பெறுகிற போது என் தலையின் மீது ஒரு சொட்டு கண்ணீர் விழுமே, அந்த கண்ணீர் விடுவதற்குரிய தாய் தந்தையர் இப்போது இல்லை. என்னை தாய் தந்தையருக்கு இணையாக என்னை நேசித்து என்னை நெற்றி முகந்து முத்தமிட்டு வாழ்த்தக்கூடிய கலைஞர் பெருமகன் இன்று இல்லை. தாய் தந்தையர் இல்லாமல், கலைஞர் பெருமகன் இல்லாமல் இந்த விருதை நான் பெறுகிறேன். ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஆள் வேண்டும் தோழர்களே. கொண்டாடுவதற்கு ஆள் இல்லாத எந்த விருதுக்கும் தகுதி இல்லை, எந்த விருதுக்கும் பெருமை இல்லை என்று நினைப்பேன். ஆனாலும் கூட இதை கொண்டாடுவதற்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் என்னோடு உறவுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். இந்த விருதை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் காணிக்கையாக்குகிறேன். இந்த மண் தான் நான் பெற்றெடுக்கப்பட்டவுடன் என்னை தாங்கியது, எனக்கு உணவூட்டியது, உயிரூட்டியது, உணர்வூட்டியது, எனக்கு தொழில் தந்தது இந்த மண். இந்த மக்கள்தான் எனக்கு கலாச்சாரம் கொடுத்தார்கள், வட்டார வழக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மக்கள்தான் எனக்குள்ளிருக்கும் மிருகத்தோலை உரித்தார்கள், எனக்குள்ளிருக்கும் கவிஞனை செதுக்கிறார்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த ஞானபீட விருதை காணிக்கையாக்குகிறேன். எதிர்காலத்தில் இவ்வளவு நீண்ட இடைவெளி இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் தமிழ் எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் இந்த விருதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட செய்தி, இதுவரைக்கும் வழங்கப்பட்ட 2 விருதுகளும் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டன. தமிழில் முதலாய் ஞானபீடம் ஒரு கவிஞனுக்கு வழங்கப்படுகிறது என்று கவிதை உலகம் கைதட்டி கொண்டாடலாம் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, உங்கள் வினாக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஞானபீடம் தொடர்பாய், தமிழ் தொடர்பாய், நம் தமிழ் மக்களின் கலாச்சாரம் தொடர்பாய் உங்கள் வினாக்களை நான் எதிர்பார்க்கிறேன். விருதுகளும் பெருமைகளும் ஒரு மனிதனுக்கு தாமதமானால் கூட தவிர்க்கப்பட முடியாது. தமிழும் அப்படித்தான், தாமதமாகி இருக்கலாம், தவிர்க்கப்பட முடியாது. இது நல்ல கேள்வியாக நான் கருதுகிறேன். தாமதமாக விருது கொடுப்பது எழுத்தாளருக்கு சோர்வை உண்டாக்குமா என்று அவர் கேட்கிறார். விருதுகளை நம்பி மட்டுமே வாழ்கிறவனுக்கு, விருதுகளை நம்பி மட்டுமே எழுதுகிறவனுக்கு விருது தாமதமானால் சோர்வு வரும். எழுத்துதான் எனக்கு மூலம், எழுத்துதான் எனக்கு அடிப்படை, விருது 2ஆம் பட்சம் என்று கருதுகிறவன் சோர்ந்து போக மாட்டான்.
உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இந்த கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்துவதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு தன்னாட்சி மிக்க அமைப்பாக விளங்கியது இதுவரை. ஆனால் ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறை அந்த துறையை தன்வசம் இழுத்து கொள்ள பார்க்கிறது, சற்றொப்ப இழுத்து விட்டது என்று கூட சொல்லலாம். அதனால் தன்னாட்சி என்ற சுய அதிகாரம் சாகித்ய அகாடமிக்கு பறிக்கப்பட்டு அது அரசின், மத்திய அரசின், ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்குமோ என்ற ஐயம் வருகிறது. அப்படி வந்தால் விருதில் இருக்கிற நம்பகத்தன்மை போய்விடுமோ, விருதில் இருக்கும் சுதந்திரம் போய்விடுமோ, படைப்பாளிக்கு இருக்கும் கருத்துரிமை போய்விடுமோ என்ற ஐயம் படைப்பாளிகளுக்கு வந்திருக்கிறது. சாகித்ய அகாடமிக்கு மீண்டும் அந்த தன்னாட்சி உரிமையை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற மொழிகள்லாம் பட்டியலிட்டீங்க, ஆனால் தமிழுக்கு பதம் 3வது விருதை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த மொழியான தமிழுக்கு 3வது விருது ஓரவஞ்சனையாக பார்க்கப்படுதா? ஓரவஞ்சனை என்று சொல்லுவதை விட மைய வஞ்சனை என்றே சொல்லலாம். அது ஓரவஞ்சனை அல்ல, மையத்திலேயே வஞ்சம் இருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், அந்த ஞானபீடத்தினுடைய தேசிய குழு என்று ஒரு கராரான குழு இருக்கிறது. அதில் துணைவேந்தர்கள், படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மெத்தக்கற்ற அறிவாளிகள் கூடியிருக்கிற பெரும் சபை அது. அதில் ஒரு வங்காளி இருப்பார், தெலுங்கு சகோதரர் இருப்பார், ஒரு மராட்டிய தோழர் இருப்பார், இந்திக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு தமிழர் கூட அதில் பிரதிநிதியாக இல்லை என்பது அந்த குழுவுக்கு பெருமையா சிறுமையா என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. விரைவில் ஞானபீடம் தனது தேசிய குழுவில் தமிழறிந்த தமிழ் மகன் ஒருவரை இணைத்து கொள்ளும் என்று நம்புகிறேன். அப்படி இணைத்து கொண்டால் இந்த தாமதங்கள் தவிர்க்கப்படலாம் என்பது என் எண்ணம். இந்த நாட்டில் எதுதான் விரைவில் நடந்திருக்கிறது? இந்த நாட்டில் எல்லாமே சுதந்திரம் விரைவில் வந்துவிட்டதா? சுபிட்சம் விரைவில் வந்துவிட்டதா? நாட்டில் ஊழல் ஒழிந்தது விரைவில் வந்துவிட்டதா? எல்லாமே இந்த நாட்டில் விதை ஊன்றப்படுகிறது. இந்த விதை ஊன்றப்பட்டு பல விதைகள் மண்ணிலேயே மக்கி போகின்றன. லட்சம் விதைகள் விதைக்கப்பட்டால் சில விதைகள் முளைக்கின்றன, சில விதைகள் தான் விருட்சங்களாகின்றன. விதைகளை விதைத்து கொண்டே இருப்பதுதான் உழைப்பாளியின் வேலை. எனது வேலை விதைத்து கொண்டே இருப்பது. பறவைகளின் வேலை பழங்களை உண்ணுவது, பழங்களில் உள்ள விதைகளை மலைகளில் விதைப்பது. உண்மையாக காடு வளர்த்த உயிர் இது என்றால் பறவை. அப்படி விதைகளை, லட்சியங்களை நாம் விதைத்து கொண்டே இருப்போம். முளைக்கும் போது முளைக்கட்டும். அங்கீகாரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அங்கீகாரம் வருவது என்பது காத்திருப்பினால் அல்ல, உங்கள் கையெழுத்தினால் வருவது. உங்கள் கையெழுத்து மெய்யெழுத்தானால், உங்கள் எழுத்தில் சத்தியம் இருந்தால், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மை இருந்தால் எந்த படைப்பாளியும் எதையும் எதிர்த்து நிற்கலாம். எந்த படைப்பாளியும் நோபல் பரிசை எதிர்பார்த்து எழுதவில்லை தாகூர். ஞானபீடத்தை எதிர்பார்த்து எழுதவில்லை வைரமுத்து. எழுதுவோம், வந்தால் வரட்டும், வரும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்ததே தவிர அதை நினைத்து எழுதுவதில்லை. எனவே இளம் படைப்பாளிகளுக்கு எனது வேண்டுகோள் என்னவென்றால், எழுதுங்கள், எழுதுங்கள். நீங்கள் எழுதுவது உங்கள் எழுத்து. அந்த எழுத்துக்கு பெருமை வருமா வராதா என்பது காலத்தின் கையெழுத்து. தாமதித்து வந்தாலும் தவிர்க்காமல் வந்துவிடும் என்பதில் உறுதியாயிருங்கள். நிறைவு என்பது மனதின் கொள்ளளவு தம்பி. நிறைவு என்பது உங்களுக்குள் இருக்கிறது. எனக்குள் நிறைவு எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு நல்ல பாட்டு எழுதுகிற பொழுது, அடரே
இது கவிதையில் இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கிற பொழுது எனக்கு பாட்டு நிறைவாக இருக்கிறது. நல்ல கவிதை எழுதுகிற போது இந்த கவிதை பாட்டில் இல்லையே, பாட்டு எழுதுகிற போது இந்த பாட்டு வரி கவிதையில் இல்லையே என்று நினைக்கிற பொழுது நிறைவு வந்து விடுகிறது. நிறைவு என்பது உங்கள் மனதின் கொள்ளளவை பொறுத்தது. நான் என் கவிதைகள் சிலவற்றை விட சிறந்த பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்பதும், பல பாடல்களை விட நல்ல கவிதைகளை எழுதியிருக்கிறேன் என்பதும் எனக்கு நிறைவு தரத்தக்க அம்சங்கள். குறிப்பாக இந்த அரசு, ஒன்றிய அரசுங்கிறப்போ, ஒன்றிய அரசு இப்போ கடந்த 15 வருடங்களாக இப்படி நடக்குதுன்னு சொல்கிறோமா, இல்லை முன்னாடியிலேருந்தே மத்திய அரசு, ஒன்றிய அரசுங்கிறது இந்த மாதிரியான ஒரு அநீதிகளை தான் இழைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? இது நல்ல கேள்வி. வடக்கு தெற்கு என்ற பேதம் இயல்பாகவே திசைகளால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது தோழர்களே. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதற்காக என்னை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கருதி கொள்ளலாம், ஆனால் சொல்லியாக வேண்டும். இலக்கியம் இந்தியாவை இணைக்கிறது என்று ஒரு பெரிய கூற்று உண்டு. இந்தியாவை மதம் இணைக்கிறதோ இல்லையோ, நதி இணைக்கிறதோ இல்லையோ, அரசியல் இணைக்கிறதோ இல்லையோ, இந்தியாவை இலக்கியம் இணைக்கிறது. இலக்கியத்தின் கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் இந்திய ஒருமைப்பாடு காக்கப்படுகிறது என்று பல நேரங்களில் சொல்லப்படுகிறது. அது உண்மைதானா? இலக்கியத்தால் இந்தியா இணைக்கப்பட்டிருந்தால் எங்கள் தாகூர் என்ற தாடிக்காரன் படத்தை எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் சுவரில் வைத்து கொண்டாடுகிற அளவுக்கு பாரதி என்ற மீசைக்காரன் வடநாட்டில் சுவர்களில் தொங்குகிறானா? இல்லையே. இலக்கியம் அதை செய்ய தவறிவிட்டதே. ஜான்சி ராணி என்ற பெயரை கேட்டதும் எங்கள் இளம் பிள்ளைகள் வீறு கொண்டு எழுவதைப் போல வேலு நாச்சி என்று சொன்னவுடன் வடக்கில் யாருக்காவது உணர்வு வருகிறதா? பாலகங்காதர திலகர் என்று சொன்னவுடன் தென்னாடு வரைக்கும் உடம்பில் ஒரு புதிய உணர்ச்சி கிளம்புவதைப் போல கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று சொன்னவுடன் வடநாட்டில் என்ன கிளர்ச்சி வருகிறதா? இல்லை. எனவே தெற்கு தெற்காகவே இருக்கிறது, வடக்கு வடக்காகவே இருக்கிறது. இரண்டையும் கலாச்சாரத்தால் இணைக்க வேண்டும் என்றால் உள்ளத்தால் இணைக்க வேண்டும். எங்கள் தமிழை நீங்கள் கொண்டாட வேண்டும், எங்கள் மொழிபெயர்ப்புகளை நீங்கள் வரவேற்க வேண்டும். தாராசங்கரையும் வீசா காண்டேகரையும் எம்.டி. வாசுதேவன் நாயரையும் நாங்கள் கொண்டாடுகிற அளவுக்கு எங்கள் படைப்பாளிகளை நீங்களும் கொண்டாட வேண்டும் என்று நான் இந்திய ஒருமைப்பாடு குறித்து கவலைப்படுகிறவர்களை கவலையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது மறைமுகமான திணிப்பு என்றுதானே கருத வேண்டும். மொழி என்பது எதற்கு? மொழி என்பது அறிவு. சொல் என்பது என்ன? அறிவை ஊற்றி வைத்த கொள்கலன். அவ்வளவுதான் மொழி. மொழி என்பது அறிவூட்டுகிற கருவியாக இருக்க வேண்டும் என்றால் அது தாய்மொழியில் இலங்க வேண்டும். தாய்மொழி இல்லாத போது அறிவு எங்கிருந்து வரும்? எனக்கு தமிழில் சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பயிற்று மொழியின் காரணமாக ஆங்கிலத்தில் சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இரண்டை தவிர எந்த மொழியிலும் பரிச்சயமற்ற நான் மூன்றாவது மொழியை என் நாட்டில் பார்க்கிற போது புரிந்து கொள்ள இயலாதவனாக, நான் கல்லாதவனாக என்னை கருதி கொள்கிறேன். நான் கல்லாதவனாகி விடுகிறேன். என் தாய் தமிழில் இருக்கிற போது நான் கற்றவன் என்ற கர்வம் மேலிடுகிறது. அந்நிய மொழியில் பார்க்கிற பொழுது நான் கல்லாதவனோ, நான் அறியாதவனோ, படிக்காதவனோ, எழுத்தறிவற்றவனோ என்ற தாழ்வு மனப்பான்மைக்கு நான் தள்ளப்படுகிறேன். இதைத்தான் நாங்கள் மொழியை தாய்மொழியில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். இன்னொரு செய்தி சொல்கிறேன். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்தி திணிப்பு கூடாது என்று சொல்லுகிற போது தமிழர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான கோரிக்கை, அது காலப்போக்கில் மறந்தே போய் கொண்டிருக்கிறது, மறக்கக்கூடாது. எந்தெந்த மாநிலங்களில் ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் இயங்குகின்றனவோ அந்தந்த மாநிலங்களில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியே அலுவல் மொழி ஆக வேண்டும்.
இது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை. அறிஞர்கள் காணுகிற கனவு எங்கள் கடவுச்சீட்டு அலுவலகத்தில், எங்கள் வருமான வரித்துறை அலுவலகத்தில், எங்கள் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் எங்கள் தாய்மொழி இருந்தால் ஒன்றிய அரசு எங்களோடு ஒன்றுகிற அரசாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்தியில் இயங்கினால் ஒன்றிய அரசு எங்களோடு ஒன்றாத அரசாக இருக்கும். ஒன்றிய அரசு ஒன்றி இருப்பதும் ஒன்றாமல் இருப்பதும் தாய்மொழியில் இயங்குவதை பொறுத்தது. இது நீங்கள் போய் கர்நாடகா செல்லுங்கள், கர்நாடகாவில் மத்திய அரசு அலுவலகங்கள் கன்னடத்தில் இயங்கும் என்று சொல்லுங்கள். திருவனந்தபுரம் செல்லுங்கள், திருவனந்தபுரத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் மலையாளத்தில் இயங்கும் என்று சொல்லுங்கள். சென்னைக்கு வாருங்கள், சென்னையில் உள்ள ஒன்றிய அரசின் அலுவலகங்களெல்லாம் தமிழில் இயங்கும் என்று கொண்டு வாருங்கள். பேதங்களும் நீங்கும், வாதங்களும் குறையும், கற்றவன் கல்லாதவர் என்ற தாழ்வு மனப்பான்மையும் அழியும். குறிப்பாக நம்ம சொல்லும்போது நம்ம அந்த இலக்கியத்தின் வாயிலாக ஒருமைப்பாட்ட மொழிபெயர்ப்புகள் மூலமாக வளர்க்கிறதா இருக்கட்டும், இப்போ சொல்கிற சூழல்களாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த இடைவெளிகள் அதிகமாக இருக்குது, நம்ம விருது அறிவிக்கப்படுறதுல இடைவெளி அதிகமாக இருக்கிற சாகித்ய அகாடமி, இந்த சூழல்லாம் எப்போ மாறணும் நினைக்கிறேன்? ஏன்னா ரொம்ப காலமாக வச்சுட்டு இருக்க ஒரு கோரிக்கை, எப்போ மாற்றம் ஏற்படும்? இந்த மாற்றம் இந்தியாவின் எல்லா தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குகிற போது மாறும் தம்பி. அது வரைக்கும் மாறாது. இந்தியாவின் தேசிய மொழிகளெல்லாம் ஆட்சி மொழிகள் என்று ஆக்கிவிட வேண்டும். நீதிமன்றத்தில் எங்கள் தாய்மொழி, அதிகார மையங்களிலெல்லாம் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியே இயங்கும் என்று ஒரு விதி செய்துவிட்டால் பழைய விதிகளெல்லாம் அழிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்திப்பை நான் மிக மிக முக்கியமானதாக கருதுகிறேன். ஏனென்றால் என் இளைய தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், ஞானபீடம் வைரமுத்துவுக்கு மட்டும்தானா என்று எனக்கு அதில் ஒரு சிறிய கால வித்தியாசம் உண்டு. எனக்கு முன்னே கடந்த 30 ஆண்டுகளாக ஞானபீடம் பெறுவதற்கு தகுதிமிக்க பல படைப்பாளிகள் ஞானபீடம் பெறாமலே மறைந்து விட்டார்கள். இந்த ஞானபீட விருதும் சாகித்ய அகாடமி விருதும் மறைந்தவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. பாரத ரத்னா மாதிரி, பாரத ரத்னா இறந்தவர்களுக்கு வழங்கப்படும், பாரத ரத்னா மட்டும். பத்ம விருதுகள் இறந்தவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இப்படி ஒரு விதி இருக்கிறது. இப்படி சாகித்ய அகாடமிக்கும் இந்த மாதிரி விதி வைத்திருக்கிறார்கள். நம்ம ஞானபீடத்துக்கு விதி வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எனக்கு முன்னே இருந்த ஒரு 20 எழுத்தாளர்களுக்காவது ஞானபீடம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் சில பேரை எனக்கு தெரியும். இந்த ஆண்டு வந்துவிடும், கடந்த ஆண்டே வந்திருக்க வேண்டியது, அடுத்த ஆண்டாவது வந்துவிடும் என்று வருத்தத்தோடு மன உளைச்சலோடு மறைந்து போன மாபெரும் எழுத்தாளர்களை நான் அறிவேன். அவர்களுக்கெல்லாம் சேர்த்துத்தான் இந்த விருது வந்திருக்கிறது என்று நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.